இந்த ஆடு மாடு மாநாடு என்பது மிகப்பெரிய ஒரு அறிவியல் பூர்வமான மாநாடு. நாம் தமிழர் கட்சி நடத்திக்கிட்டு தான் இதுவரை நடத்தப்பட்ட மாநாடுகளில் இது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு மாநாடு. நாம் தமிழர் கட்சி இதுவரை இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்தலை. ஏன் இந்த மாதிரி மாநாடு நடத்துகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆடு மாடு மேய்த்தல் என்பது அரசு பணியாக்கப்படும்னு நாங்கள் ஏற்கனவே எங்கள் கட்சி கொள்கையில் சொல்லி வந்திருக்கோம். இப்போ அரசு என்னன்னா மேய்ச்சல் நிலங்களை வந்து அரசு கையகப்படுத்தி புறம்போக்கு நிலங்களை இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிடுச்சு. இதை மீண்டும் மீட்டு உருவாக்கம் செய்து ஆடு மாடுகளை மேய்ச்சல் அரசு பணியாக மாற்ற வேண்டும் என்பது நாம் தமிழர் முதன்மை கொள்கை. அதற்கு முன் ஏற்பாடா இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டு மூலியமா மக்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? இதன் மூலம் மக்களுக்கு என்ன சொல்ல வரணும்னு கேட்டீங்கன்னா, ஆடு மாடு என்பது கூடவே நம்ம கூட பயணிக்கிற ஒரு நண்பர் மாதிரி. ஆடு மாடும் தமிழர் உள்ள வாழ்வியல்ல ஒரு ஒன்று. விவசாயம் எப்படி நம்மளோட வாழ்வியல்ல ஒன்றோ அதே மாதிரி ஆடு மாடுகள் நம்ம வாழ்வியல்ல ஒன்று. இதை புறக்கணித்து விட்டு நீங்க எந்த வேலையும் செய்ய முடியாது. நீங்க உங்களுக்கு நல்லா சுவையா டீ சாப்பிடணும், பால் சாப்பிடணும், வெண்ணெய் சாப்பிடணும்னா நீங்க மாடு வளர்த்தா தான் நீங்க சாப்பிட முடியும். நீங்க மாடு வளர்க்காம நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க வந்து மருத்துவர் ஆயிடுவோம், நாங்க வந்து வழக்கறிஞர் ஆயிடுவோம், நாங்க வந்து பொறியாளர் ஆயிடுவோம். பொறியாளர் ஆயிட்டா மண்ணள்ளி தின்றுவீங்களா? மருத்துவரானா ஊசி மருந்து மாத்திரை தின்றுவீங்களா? வழக்கறிஞரானா பேப்பர்களை பிச்சு தின்ற போறீங்களா? இல்ல. உங்களுக்கு உணவு தேவைக்கு ஆடு மாடுகள் இங்க வளர்த்தா தான் அதை செய்ய முடியும். ஆடு மாடு வளர்த்து என்பது வாழ்வியல் ஒன்று, தமிழர்களின் வாழ்வியல் ஒன்று. இதை கட்டாயமா செஞ்சா